मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 12। कोऽहं कथमिदं जातं को वै कर्तास्य विद्यते उपादानं किमस्तीह विचारः सोऽयमीदृशः नाहं भूतगणो देहः नाहं चाक्षगणस्तथा एतद्विलक्षणः कश्चित् विचारः सोऽयमीदृशः। ஸோ சங்கரர் வந்து இப்போ விசாரம் பண்ணணும் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறார். அந்த விசாரத்தையும் ஒரு டீச்சர்கிட்ட போய் தான் நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த விசாரத்தை நாம் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அப்படின்னும் பார்த்தோம். ஏன்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி மட்டுமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், ஃப்ரீடமை சிஸ்டமேட்டிக் ஸ்டடி மட்டுமே கொடுக்கும். அப்புறம் அவரே வந்து இந்த என்கொயரினா என்ன, விசாரம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியையும் வந்து இப்போது சங்கரரே வந்து ரைஸ் பண்ணார். அப்புறம் எப்படி வந்து ஒரு பர்சன் இந்த என்கொயரியை அண்டர்கோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போது அவர் சொல்லிகிட்டு இருக்கார். அதாவது அந்த மெத்தட் ஆஃப் என்கொயரி இருக்குல்ல, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்கொயரி பண்ணினாதான் மோட்சம், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் எப்படி என்கொயர் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையையும் சங்கரரே நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வச்சுட்டுருக்கிறதுனால அவர் வந்து இதை இப்போது இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, ஹூ அம் ஐ அப்படின்னு கண்ணை மூடிண்டு மெடிடேட் பண்ணாலே நமக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கான். இந்த ஹூ அம் ஐ என்கொயரி தான் செல்ஃப் என்கொயரி அப்படின்னு தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஸோ சங்கரர் இங்கே என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறார், செல்ஃப் என்கொயரி அப்படின்னு சொன்னால் அதில் 3 ஃபேக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம். என்ன 3 ஃபேக்டர்ஸு? ஜீவ ஜகத் ஈஸ்வரா. இப்போ இதை 3
பற்றியும் நாம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் செல்ஃப் என்கொயரி அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த மூணுமே எப்படி இருக்குன்னா இன்டர் கனெக்டடாக இருக்குது, ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கிறதுனால இந்த மூணு பற்றியும் நாம் இப்போது விசாரம் பண்ணி ஆகணும். நான் யார் அப்படிங்கிற என்கொயரியோட மட்டும் நாம் நிறுத்திட முடியாது. ஏன்னா ஜீவா ஜெகத் ஈஸ்வரா மூணுமே கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சங்கரர் நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறார். அப்போ மூணுத்தையும் விசாரம் பண்ணணும். ஏன்னா இப்போது ஜீவா பற்றின ஸ்டடி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஜெகத்தையும் ஈஸ்வராவையும் நாம் அனலைஸ் பண்ணாத வரைக்கும் ஜீவ விசாரம் எப்படி இருக்கும்னா இன்கம்ப்ளீட் விசாரமாக இருக்கும். அதே மாதிரி ஜெகத் விசாரம் மட்டும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜீவாவையும் ஈஸ்வராவையும் நாம் விசாரம் பண்ணலை அப்படின்னா எப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்? ஜகத்துக்கும் ஜீவாவுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியவே தெரியாது நம்மளுக்கு. ஜகத்துக்கும் ஈஸ்வராவுக்கும் என்ன கனெக்ஷன், ஹவ் ஆர் தே கனெக்டட், அதெல்லாம் படிக்கலைன்னா ஜகத் விசாரம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வெறுமே ஈஸ்வராவை பற்றி மட்டும் நாம் விசாரம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஜகத் அண்ட் ஜீவா இல்லாமல் ஈஸ்வரா என்கொயரி இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ மூணு பற்றியும் இந்த என்கொயரி இருக்கணும் அப்படிங்கிறது சங்கரர் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறார். அதுக்கு பேர் தான் செல்ஃப் நாலேஜ் ஆர் செல்ஃப் என்கொயரி. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த என்கொயரி இருக்குல்ல இதை அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மட்டுமே நாம் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஏன்னா நமக்கு தெரியும் எந்த ஒரு நாலேஜை நாம் அடையணும்னு சொன்னாலும் அந்த நாலேஜுக்கான அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் பயன்படுத்தணும். ஸோ பிரத்யக்ஷம் மூலமாகவோ ரீசனிங் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது புதுசான மெத்தடு மூலமாகவோ நம்மளால் இந்த செல்ஃப் நாலேஜை அடைய முடியாது. ஏன்னா இது எதுவுமே அந்த பர்டிகுலர் நாலேஜோடைய அப்ராப்ரியேட் சோர்ஸ் இல்லை. அதனால் சாஸ்திரம் இருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, இந்த நாலேஜுக்கான ஆக்சஸே இருக்குது. இந்த நாலேஜுக்கான அப்ராப்ரியேட் சோர்ஸ் சாஸ்திரம் மட்டுமே. அதாவது இந்த மூணு ஃபேக்டர்ஸை பற்றி எது பேசுறது அப்படின்னா வேதம் மட்டுமே அதை பற்றி பேசுறது, சாஸ்திரம் மட்டுமே அதை பற்றி பேசுறது. அதனால் என்கொயரி செல்ஃப் என்கொயரி அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆயிடுறது, அந்த என்கொயரி சாஸ்திர என்கொயரியாக அது இப்போ ஆயிடுறது. ஸோ ஆத்ம விசாரம் ஆர் செல்ஃப் என்கொயரி இஸ் ஈக்குவல் டு சாஸ்திர விசாரம் ஆர் சாஸ்திர என்கொயரி அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பயுமே நான் ஆத்ம விசாரம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிண்டா கூட அதை என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சாஸ்திர விசாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சாஸ்திரம் இல்லாமல் நம்மளால் ஒரு நாளைக்கும் ஆத்ம விசாரத்தை மேற்கொள்ள முடியாது. சாஸ்திரம் படிக்காமல் செல்ஃப் நாலேஜ் இஸ் நாட் பாசிபிள். அதை ரொம்ப ரொம்ப இங்கே சங்கரர் எம்ஃபசைஸ் பண்ணுறார். அதனால தான் வேதமே என்ன சொல்கிறது, ந அவேதவித் மனுதே தம் பிருஹந்தம் அப்படின்னு ஒரு வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. அவேதவித் தம் பிருஹந்தம் ந மனுதே. அவேதவித்னா என்ன அர்த்தம்? யார் வேதம் படிக்கலையோ படிக்காதவன் அவளால் தம் பிருஹந்தம் ந மனுதே, பிரம்மனை பற்றி ஒரு நாளைக்கும் அந்த பர்சன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. வேதம் படிக்கலைன்னா சாஸ்திரத்தை என்கொயர் பண்ணலைன்னா ஒரு நாளைக்கும் நம்மளால் பிரம்மனை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல சாஸ்திர என்கொயரின்னா நம்ம உபனிஷத் போர்ஷனை மீன் பண்ணுறோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேத அந்த போர்ஷன். அதனால் கீதா படிக்கிறதும் இட் இஸ் ஆஸ் குட் அஸ் உபனிஷத் என்கொயரி. ஏன்? ஏன்னா கீதாவும் என்னது, வேதத்தினுடைய எசன்ஸ் தான் கீதா இல்லையா? சர்வோ உபனிஷதோ காவஹா அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் செல்ஃப் என்கொயரி இஸ் ஈக்குவல் டு சாஸ்திர என்கொயரி விச் இஸ் ஈக்குவல் டு வேதாந்த என்கொயரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும்.
ஸோ ஜீவ ஜெகத் ஈஸ்வர விசாராவை நாம் வந்து சாஸ்திரம் படிக்கிறது மூலமாக அனலைஸ் பண்ணணும். ஸோ வேதாந்த விசார சகாயேன ஜீவ ஜெகத் ஈஸ்வர விசார கர்த்தவியம். ஸோ வேறு எந்த ஆல்டர்னேட் மெத்தடும் இதுக்கு இல்லை. இப்போ யாராவது வந்து இல்லை வேதாந்திக் டெக்ஸ்டெல்லாம் படித்தாதான் ஞானமா, நான் வேறு ஏதாவது மெத்தடு மூலமாகவும் இந்த ஞானத்தை அடையிறேன் அப்படின்னு வந்து சொன்னால் நாம் என்ன சொல்லணும் அவளுக்கு? விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டிபெண்ட்ஸ். பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மாவாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நாள் கழிச்சா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா வேதாந்தத்தினுடைய கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யாரை வேணும்னாலும் நம்மளால் வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அதனால தான் நாலேஜ் இஸ் பவர். அது வந்து இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே நீங்கள் வந்து அதை யோசித்து பார்க்கணும். அப்போ தான் இந்த சப்ஜெக்டோடைய ரிலவன்ஸை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து நாலேஜில் கன்விக்ஷன் இருக்கிறதுனால நம்மளால் யாரை வேணும்னாலும் அகாமடேட் பண்ண முடியும். இப்போ யாராவது சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து இப்படி டிஸ்அக்ரி பண்ணினா அப்படின்னா நமக்கு வந்து கோவம்லாம் வருமானா? கோவம்லாம் வராது. ஏன்னா மாண்டூக்கிய காரிக்கால பார்த்தோம், பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே அப்படின்னு ஒரு காரிக்காவை பார்த்தோம். பாக்கி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் தான் ஒன்றுத்துக்கு ஒன்று விருத்தம் கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்கும். ஆனால் இந்த டீச்சிங்கில் எங்கேயுமே நாம் வந்து கான்ட்ரடிக்ஷனை பார்க்க முடியாது. ஸோ இந்த டீச்சிங்கை யாராவது அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிடுவோம். ஏன் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பணும் அப்படின்னா, ஏன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இருக்குல்ல. சப்போஸ் திடீர்னு அவள் திரும்பி வந்துட்டான்னா அவள் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு அவள் எப்போ திருப்பி வராளோ எந்த ரேட்லிங்கும் இல்லாமல் அவளை வந்து நாம் வெல்கம் பண்ணணும். ஸோ ஜீவ ஜெகத் ஈஸ்வரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் பார்த்தோம் ஈஸ்வர விசாரத்தை சங்கரர் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். என்னத்தை ரெண்டாக பிரித்தார்? உபாதான காரண விசாரம், நிமித்த காரண விசாரம். ஸோ டோட்டலாக வந்து 4 விதமான என்கொயரிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஜீவ விசார, ஜகத் விசாரः, நிமித்த காரண விசாரः, உபாதான காரண விசாரா. இந்த 4ஐயும் தான் வந்து சங்கரர் இப்போ 12வது ஸ்லோகத்திலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். ஸோ ப்ரீஃபாக ப்ரெசென்ட் பண்ணுவார். 17வது ஸ்லோகத்திலேருந்து இது ஒன்றுத்தையும் வந்து இலாபரேட்டாக வந்து சங்கரர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது இருந்தது? கோ அகம், கஹ அகம், கோஹம் அப்படின்னா கஹ அகம். ஸோ அதான் ஹூ ஆம் ஐ அப்படின்னா என்ன விசாரம்? அது ஜீவ விசாரா. ஸோ இதுக்கு வந்து 13வது ஸ்லோகத்திலேயே வந்து சங்கரர் ஆன்சரையும் கொடுத்துட்டார். என்ன ஆன்சர் கொடுத்தார்? 13 தானே கொடுத்தார். ஆமாம், நாகம் பூத கணஹா ஆர் பூத கணோ தேகா. நான் வந்து இந்த பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட உடம்பு இல்லை, தேகம் இல்லை. அது மாதிரி நான் யாரும் கிடையாது. நாகம் சாக்ஷ கணஹா ததா. நான் வந்து இந்த அக்ஷகணமும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அக்ஷகணம்னா என்ன பார்த்தோம்? இந்திரியங்கள் அண்ட் மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மைண்ட் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதுவும் நான் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுற மீடியம், டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணுற மீடியம். அப்படின்னா நான் வந்து பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஸோ இதிலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டிட்டி நான், டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரின்சிபல் நான். இது வரைக்கும் தான் நாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இல்லையா? இப்போ வந்து ஸ்லோகா நம்பர் 14 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 114. அஜ்ஞான பிரபவம் சர்வம்
ஞானேன பிரவிலீயதே சங்கல்போ விவிதः கர்த்தா விசாரஸ்ஸோயமீத்ருஷः. இப்போ அப்படியே கீதா டியூனில் சொல்லிட்டோம். 2 மீட்டருக்குமே இந்த ஸ்லோகம் ஃபிட் ஆகும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் 2 கேள்விகளை எடுத்துக்கிறார், 2 கொஸ்டின்ஸ். ஸோ என்னது அப்படின்னா, ஒன்று ஜகத் விசாரம். ஜகத் விசாரத்தை இந்த ஸ்லோகத்தில் டீல் பண்ணுறார். போன ஸ்லோகம் ஜீவ விசாரம் இல்லையா, இந்த ஸ்லோகம் ஜகத் விசாரம். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி ஸ்லோகம் இஸ் ஜகத் விசாரா, 2வது லைன் நிமித்த காரண விசாரா. ஸோ 2 என்கொயரிஸ் இந்த ஸ்லோகத்தில் பண்ணுறேன். ஸோ ஜகத் விசாரத்தில் என்ன அனலைஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக? ஜகத் விசாரம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டை பற்றி என்ன அனலைஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம்? இந்த வேர்ல்டு எப்படி வந்தது, இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கும் இல்லையா. ஹவு டிட் திஸ் வேர்ல்ட் கம்? அதுக்கு என்ன சொல்கிறார் சங்கரர் ஃபஸ்ட்டு லைனில்? சர்வம், நமக்கே புரியறது இல்லையா இப்போது, சர்வம் அஜ்ஞான பிரபவம் அப்படின்னு சொல்கிறார். எங்கேருந்து வந்திருக்கான்? அஜ்ஞானத்திலிருந்து இந்த வேர்ல்டு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். பிரபவம்னா உற்பத்தி ஆயிருக்கு, பிறந்திருக்கு. எங்கேருந்து? அஜ்ஞான பிரபவம். சர்வம் அஜ்ஞான பிரபவம், எல்லாமே அஜ்ஞானத்திலிருந்து வந்திருக்கு. அப்படின்னா எல்லாமே இக்னோரன்ஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போ எது காசு? இக்னோரன்ஸ் தான் காஸ் அப்படின்னு சொல்கிறார். சமஷ்டி லெவலில் இந்த இக்னோரன்ஸுக்கு என்ன பேர்? வெரி குட், மாயா. அப்போது இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? அதுதான் பேசிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறார். இந்த யூனிவர்ஸுக்கு பேசிக் மெட்டீரியல் மாயா. ஸோ அஜ்ஞானம் இருக்குல்ல, அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. டெக்னிக்கல் வேர்டுனா கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்தமானது மாறும். ஸோ மாயா தான் வேர்ல்டாக அப்பியர் ஆகிறது அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். அப்புறம் என்ன ஆகுறதா அது? அடுத்த பதத்தை படித்து பாருங்கோ. ஞானேன பிரவிலீயதே. இப்படி அஞ்ஞானத்தினால அப்பியர் ஆகிற வேர்ல்டு ஞானத்தினால டிஸப்பியர் ஆகிடும், ஞானத்தினால ரிசால்வ் ஆகிடும். ஏன்னா நமக்கு தெரியும், காரண நாஷே காரியம் நாஷா. காரணம் போயாச்சுன்னு சொன்னால் காரியம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ அஜ்ஞானம் காரணம், ஜகத் காரியம். அதனால அஜ்ஞான நாஷே ஜகத் நாஷா. என்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம் அதுக்கு ஜென்ரலாக? பாம்பு கயிறு எக்ஸாம்பிள். கரெக்டு. கயிறு இக்னோரன்ஸ் தான். எதுக்கு காசு? பாம்போட அப்பியரன்ஸுக்கு காசு. இப்போ ரோப் நாலேஜ் என்ன பண்ணும்? ரோப் நாலேஜ் வந்துட்டுனா என்ன ஆகும்? இப்போது ஸ்னேக் அப்பியரன்ஸ் ரிசால்வ் ஆகிடும் இல்லை? ஸ்னேக் அப்பியரன்ஸை ரோப் நாலேஜ் ரிசால்வ் பண்ணிடும். அப்போ ஸ்னேக் அப்படிங்கிறது பின்ன என்னது? ராங் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டாக? ஸ்னேக் அப்படிங்கிறது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த ரோப் அப்படிங்கிற சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னு சொன்னால் ஸ்னேக்குங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுறது. ஸோ ரோப் இல்லை, இப்படியும் சொல்லலாம், ரோப்புங்கிற சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஸ்னேக்குங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அப்போ இப்போ இந்த ரோப்புங்கிற சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னா ஸ்னேக்குங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். அப்போ ரோப் இக்னோரன்ஸ் ஸ்னேக் அப்பியரன்ஸுக்கு காஸ். ரோப் நாலேஜ் அதை ரிமூவ் பண்ணிடும், அதை ரிசால்வ் பண்ணிடும்.
வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? கனவு. கனவும் போது என்ன ஆகுறது? தூங்கும் பொழுது இல்லை, தூங்கும் பொழுது தானே கனவு வருது. கனவுல வேர்ல்டு வருது. ஓகே, தூங்கும் பொழுது கனவு வருது. அதில் என்ன இருக்குது? கனவுல டுவாலிட்டி இருக்குது. கரெக்டா? டுவாலிட்டி வருது. அந்த டுவாலிட்டிக்கு எது காரணம்? எதனால் டுவாலிட்டி வருது? தூக்கம் தானே காசு. அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த லைன் ஹிண்ட்லாம் கொடுத்தேன்ல, ஆன்சருக்கு. தூங்கினா தான் கனவு வரும்னா சொன்னேனா இல்லையா? அதுலேருந்து பிடிச்சி கரெக்டாக சொல்லணும்ல. அப்போ அந்த டுவாலிட்டிக்கு காரணம் தூக்கம். அப்போ நித்ரா காரணம், ஸ்வப்ன துவைத்தம் காரியம். கரெக்டா? நித்ரா காரணம், ஸ்வப்ன துவைத்தம் காரியம். சரி, எப்படி இந்த ட்ரீம் வேர்ல்டை இப்போ ரிமூவ் பண்ணுறது? தூக்கம் போன உடனே காரண நாசே காரியம் நாசா. ஸோ காரணம் தூக்கம். தூக்கம் நாசே, நித்ரா நாசே என்ன ஆயிடுறது? இப்போ ஸ்வப்ன துவைத்தம் இப்போ நாசம் ஆயிடுறது. ஸோ நித்ரா நாசே ஸ்வப்ன நாசா. சரி, வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் நித்ரா? தூக்கம் என்றால் என்ன? தூங்கி பார்த்துட்டு கூட சொல்லலாம். கரெக்ட். வாட் இஸ் ஸ்லீப்? வேக்கர பற்றின அஜ்ஞானம் தான் தூக்கம். கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டு? வேக்கர் இக்னோரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்லீப். கரெக்டா? வேக்கரை பற்றின அஜ்ஞானம் தான் நித்ரா. அப்போது வேக்கர் இக்னோரன்ஸ் இப்போ என்ன பண்ணுறது? ட்ரீம் டுவாலிட்டியை கிரியேட் பண்ணுறது. ஆர் வேக்கர் இக்னோரன்ஸ் இஸ் தி காஸ் ஆஃப் ட்ரீம் டுவாலிட்டி. இப்போ ட்ரீம் பண்ணும்போது நமக்கு தெரியறதா? நான் இப்போ பெட்டில் படுத்துண்டு கனவு கண்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு கனவும் போது தெரியறதா? இன்ஃபேக்ட் தூங்க போன அடுத்த செகண்டு நமக்கு நாம் யார் அப்படிங்கிறதே தெரியறதில்லை. இல்லை, நான் படுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது கூட தெரியலை. அப்படின்னா ஐ லூஸ் சைட் ஆஃப் மை செல்ஃப். அதை தான் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரீம் வருது அந்த இக்னோரன்ஸ்னால். அப்புறம் தூக்கம் போன உடனே என்ன ஆகிடுறது? தூக்கம் போன உடனே ட்ரீமும் போயிடுறது. ரைட்டு. ஸோ தூக்கம் போகிறது ஆர் எழுந்துக்கிறது அப்படின்னா என்னது? நான் தான் வேக்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது தூக்கம் போயிடுறது. கரெக்டா? நான் தான் வேக்கர் அப்படிங்கிற அறிவு வந்தும் பொழுது அந்த இக்னோரன்ஸ் போயிடுறது. நான் தான் வேக்கர் அப்படிங்கிற இக்னோரன்ஸ் இருக்கும் பொழுது தூக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நான் தான் வேக்கர் அப்படிங்கிற அறிவு வந்த உடனே அதை முழிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆர் தூக்கம் போயிடுறது. ஸோ நாலெட்ஜ் வரும் பொழுது எது போயிடுறது? இக்னோரன்ஸ் போயிடுறது. ஸோ விஸ்வஹா அஜ்ஞானம் ஏவ ஸ்வப்ன பிரபஞ்சஸ்ய காரணம். கரெக்டாக சொல்லலாமா? விஸ்வஹானா யார்? வேக்கர், முழிச்சுட்டு இருக்கிறவன். ஸோ விஸ்வஹா அஜ்ஞானம் ஏவ ஸ்வப்ன பிரபஞ்சஸ்ய காரணம். அது மாதிரி இப்போ இந்த ஜகத்துக்கு சொல்லணுன்னா ஆத்ம அஜ்ஞானம் ஏவ என்ன பிரபஞ்சம் இது? ஜாக்ரத் பிரபஞ்சஸ்ய காரணம். ஸோ இதை தான் நாம் இந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறோமே, தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானம் ஏவ அத்வயம் அப்படின்னு இதை தான் படிக்கிறோம். அப்போது ட்ரீம்லேருந்து எழுந்த உடனே ட்ரீம் டுவாலிட்டி இங்கே ரிசால்வ் ஆகிடுறது. அது மாதிரி
செல்ஃப் இக்னோரன்ஸ்லேருந்து எழுந்த உடனே என்ன ஆகிறது, இந்த டூவாலிட்டி ரிசால்வ் ஆகிறது. ஸோ ஞானேன பிரவிலீயதே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதோட வந்து செகண்ட் என்கொயரி ஓவர். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஜீவ விசாரா, ரெண்டாவது வந்து ஜகத் விசாரா. இங்கே வந்து ஆத்தர் என்ன பண்ணுறார், ரொம்ப ப்ரீஃபாக தான் அந்த விசாரத்தை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறார். பின்னாடி வந்து ரொம்ப இலாபரேட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார். அங்கே வரும் பொழுது அதை நாம் பார்க்கலாம். ஸோ ஜகத் விசாரம் இன் அ நட்ஷெல் அதுதான் இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நிமித்த காரண விசாரா அப்படின்னு பார்த்தோமா. இந்த ஸ்லோகம் படித்த உடனே சொன்னேன், ரெண்டாவது லைன் வந்து நிமித்த காரண விசார ஆர் என்ன சொல்கிறார் சங்கரர் இங்கே, கர்த்தா விசாரஹா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறார். இப்போ நிமித்த காரணம் இருக்குல்ல, அதை வந்து கர்த்தா அப்படின்னு சொல்லலாம்ல, கரெக்டு தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார்பெண்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கார்பெண்டர் என்ன காரணம், நிமித்த காரணம். கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல, கிரியேட்டர் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இந்த இடத்துல இதை பார்த்து தான் பாக்கி சிஸ்டம்லலாம் காப்பி அடிச்சிருக்கா. கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம், கிரியேட்டரே அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ வேதாந்தத்தில் கர்த்தாவை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக இல்லை ஒரு விதமாக தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோமா, ரெண்டு விதமாக நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று யார், கரெக்ட், சம்சாரி கர்த்தா, கர்த்தா போக்தா சென்ஸில் நாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கர்த்தா அப்படிங்கிற வார்த்தை. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யத்தே அந்த சென்ஸ், அதில் வந்து கர்த்தா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு மீனிங் என்னது, ஜகத் கர்த்தா சொல்கிறோம் இல்லையா, ஜகத்தை கிரியேட் பண்ணினவர் அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும், அசம்சாரி ஈஸ்வரா. ஸோ ஒரே கர்த்தா தான், டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கர்த்தா வந்து சம்சாரி ஜீவா, பாப புண்ணிய அந்த கர்த்தா ஒரு மீனிங். இன்னொன்று என்னது, ஜகத் கர்த்தா அசம்சாரி ஈஸ்வரா. ஸோ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல எந்த மீனிங்கை நாம் கான்டெக்சுவலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இங்கே வந்து எந்த மீனிங் எடுத்துக்கணும், நம்ம நிமித்த காரணம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிமித்த காரணம் ஆஃப் தி ஜீவா அண்ட் ஜெகத் பற்றி படிக்கிறோம்னா இது ஆப்வியஸாக யாராக இருக்கணும், ஜெகத் கர்த்தா ஈஸ்வரா அசம்சாரி ஈஸ்வரா. இங்கே வந்து சங்கரர் என்ன பண்ணுறார், இந்த நிமித்த காரணம் இருக்குல்ல அதையே வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு கொஞ்சம் சுற்றி வளைச்சு ப்ரெசென்ட் பண்ணுறார். ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு இந்த நிமித்த காரணத்தை ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும், எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா. எனி ப்ராடக்ட் வில் ஹாவ் அன் இன்டெலிஜென்ட் காஸ். அப்போது அந்த கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கிரியேட்டருக்கு டெஃபினட்டாக என்ன இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் வந்து கிரியேட்டருக்கு இருக்கணும். இப்போ கார்பெண்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கார்பெண்டருக்கு என்ன இருக்கணும், அந்த ஸ்கில் இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். அதாவது இந்த உடன் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கான அந்த அறிவு வந்து கார்பெண்டருக்கு இருக்கணும். அது மாதிரி ஈஸ்வராக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கான அறிவு இருக்கணும். இப்போது ஈஸ்வரா இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இப்போ வந்துடும். என்ன ப்ராப்ளம் வந்துடும், க்ரியேஷனில் நம்ம பார்த்தோம்னா பார்ஷியாலிட்டி ப்ராப்ளம் வந்துடும் இல்லை. சில பேர் வந்து நல்லவாளாக இருக்கா, என்ன மாதிரி நல்லா நம்ம எல்லாரும் மாதிரியும் நல்லவாளாக இருக்கா. சில பேர் வந்து கொஞ்சம் வந்து கெட்டவாளாக இருக்கா. அப்புறம் சில பேர் ஹெல்த்தியாக இருக்கா, சில பேருக்கு பாவம் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அவளை படுத்துறது. இப்போ வந்து பகவான் வந்து ஆம்னிஷியன்ட் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லாரையுமே எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும், அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ஆர்ஜவம் அப்படி தானே கிரியேட் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும்
நல்ல நல்ல வேல்யூஸ் மட்டுமே தான் இருந்திருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஈவல் திங்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து உலகத்தில் இருந்திருக்காது. இந்த டெரரிசம்லாம் இருந்திருக்காது, சீட்டிங் இருந்திருக்காது, இந்த நம்பிக்கை துரோகம்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் இருந்திருக்காது. ஆனால் நாம் இப்போ என்ன பார்க்குறோம்? இது எல்லாத்தையுமே பார்க்குறோம் இல்லை? நல்ல வாழும் இருக்கா, கெட்ட வாழும் இருக்கா. சில பேர் வந்து நிறைய செயின்ஸ் எல்லாமும் இங்கே தான் இருக்கா, அட் தி சேம் டைம் நிறையா வந்து ஏமாத்துற வாழும் இங்கே தான் இருக்கா. அப்போது இதுக்கெல்லாம் யார் காரணமாயிடுவா? பகவான் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்னா இப்போ பகவான் தானே இந்த பழியெல்லாம் வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இங்கே வந்து சாஸ்திரம் என்ன பதில் சொல்கிறது? என்னதான் ஈஸ்வரா வந்து வேர்ல்டோட கிரியேட்டராக இருந்தாலும் இந்த வேர்ல்டோட டிசைன் இருக்குல்ல, இதை வந்து ஈஸ்வராவால் இண்டிபெண்ட்டாக டிசைன் பண்ண முடியாது அப்படின்னு சாஸ்திரம் வந்து பதில் சொல்கிறது. ஸோ வேர்ல்டோட டிசைன் இஸ் நாட் இண்டிபெண்ட்லி டிட்டர்மைன்டு பை ஈஸ்வரா. அப்போது என்னவும் பின்ன இதில் இருக்குது? இந்த டிசைனில் ஒவ்வொரு ஜீவாவுடைய கர்மாவும் இந்த டிசைனில் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இல்லை? அந்த கர்மா தான் டிசைட் பண்ணுறது. அதாவது இப்போ ஈஸ்வராவை வந்து எப்படி நாம் பார்க்கணுன்னா ஜட்ஜு மாதிரி பார்க்கணும். இப்போ ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுக்குறார் அப்படின்னா பார்ஷியாலிட்டி பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்க முடியாது. நியாயப்படி நியாயமாக இருக்கிற இப்போ இருக்கிற ஜட்ஜு பற்றிலாம் நான் பேசலை. நியாயமாக ஒரு ஜட்ஜ் அப்படின்னா என்ன பண்ணணும்? யார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கேள் அப்படின்னு அவளுடைய ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுப்பார் இல்லையா? அப்போ அவருக்கு வந்து இந்த ராகத்வேஷம்லாம் அந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது மாதிரி வேர்ல்டோடைய டிசைன் இருக்குல்ல, அதை எது முடிவு பண்ணுறது அப்படின்னா எல்லா ஜீவாவுடைய கர்மாவும் சேர்ந்து இன் டோட்டல் இந்த வேர்ல்டை வந்து இப்போது உருவாக்கி இருக்குது. இப்போ சில ஜீவாஸ்க்கு வந்து நிறைய புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக இப்போ பகவான் வந்து என்ன பண்ணி ஆகணும்? புவஹா சுவஹா ஜனஹா தபஹா மஹா அந்த லோகங்களெல்லாம் இப்போ வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ரொம்ப டெரிபிள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான்னா அவள் வந்து பாப்பங்களை அனுபவிக்கணும்னு அவளுக்காக அத்தலை வித்தலை சுத்தலை ரசாதலை தளாதலை பாதாளை இதை மகாதலை அது நடுவில் விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து அவர் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி ஆகணும். அப்புறம் நம்மளை மாதிரி ரெண்டு கட்டானாக இருக்கிறவளுக்கு ஒரு பூலோகம் வந்து தேவைப்படுறது. அப்போ இந்த டிசைனே எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புண்ணியம் அண்ட் பாப்பம் இதை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த டிசைன் இருக்குது. இப்போ சில டிசீசஸ்லாம் பகவான் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா எதுக்கு கொடுக்குறார்? நம்மளுடைய பாப எக்ஸாஷனுக்காக கொடுக்குறார். அப்போ பகவான் வந்து நம்ம சஃபர் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கல, நம்மளுடைய பாபம் கழியணும் அதுக்காக தான் அதெல்லாம் கொடுக்கப்படுறது. இப்போ ஈஸ்வரா காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? கர்மா காரணம் அப்படின்னு சொல்லலாம். கர்மா தான் நிமித்த காரணம். அகெயின் கர்மாவை இப்போ நாம் இண்டிபெண்ட் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் கர்மா தான் இண்டிபெண்ட்டாக இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கர்மாவை வந்து இண்டிபெண்ட் நிமித்த காரணம்னு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லி ஆக வேண்டியிருக்கு? கர்மா கவர்ன்டு பை ஈஸ்வரா, அதுதான் நிமித்த காரணமாக இருக்கு. எப்படி வந்து வெறும் ஒரு லா ஹேண்ட் புக்கு டிசைன் பண்ண முடியாதோ ஆர் யாரையும் பனிஷ் பண்ண முடியாதோ, ஆனால் அந்த ஹேண்ட் புக் அலாங் வித் தி யூசர் இல்லையா, ஒரு ஜட்ஜு அந்த அந்த ஹேண்டு புக்கை யூஸ் பண்ணுற ஒரு ஜட்ஜால் தான் பனிஷ் பண்ண முடியும். ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுறது. அது மாதிரி கர்மாவை இன்டெலிஜென்ட் ஈஸ்வரா ஹேண்டில் பண்ணி இந்த வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணுறார். ஸோ கர்மா ப்ளஸ் ஈஸ்வரா இஸ் ஈக்குவல் டு நிமித்த காரணம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில சமயங்களில் கர்மாவை எம்ஃபசைஸ் பண்ணி பேசுவோம்.
கர்மா தான் காரணம் அப்படின்னு ஒரு சில இடத்துல கர்மாவை எம்ஃபசைஸ் பண்ணி பேசுவோம். இன்னொரு சில இடத்துல இல்லை ஈஸ்வரா தான் காரணம் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி பேசுவோம். இது ரெண்டில் எது கரெக்டுன்னா ரெண்டுமே கரெக்டு. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே கொடுக்குறோங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ரெண்டும் சேர்ந்தது நிமித்த காரணம். இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக ரெண்டும் வந்து நிமித்த காரணமாக இப்போ இருக்க முடியாது. அதாவது கேவல கர்மா ஆர் கேவல ஈஸ்வரா நிமித்த காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா கேவல கர்மாவால் ஏன் நிமித்த காரணமாக இருக்க முடியாது? கர்மா இஸ் ஜடம், அதால் நிமித்த காரணமாக இருக்க முடியாது. ஏன் கேவல ஈஸ்வராவால் நிமித்த காரணமாக இருக்க முடியாது? பார்ஷியாலிட்டி வந்துடும். ஸோ ராகத்வேஷம் இருக்கிற ஒரு பர்சனாக இப்போது ஈஸ்வரா ஆயிடுவார். அதனால் கேவல கர்மாவும் நிமித்த காரணம் கிடையாது, கேவல ஈஸ்வராவும் நிமித்த காரணம் கிடையாது. கேவலனா ஒன்லி, அது மட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கர்மா நிமித்த காரணம் அப்படின்னு இந்த இடத்துல கர்மாவை நாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அண்ட் யாருடைய கர்மா இது அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுடைய கர்மாவும் வந்து இப்போ நாம் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ நம்மளை வந்து ஒரு மஸ்கிட்டோ கடிக்கிறது அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்கிறது? இப்போது மஸ்கிட்டோவுடைய புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகிறது, நம்மளுடைய பாபம் எக்ஸாஸ்ட் ஆகுது. ரெண்டுத்தையும் வந்து நாம் டேலி பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா அதுவும் வந்து இப்போது ஜென்ரலாக வந்து எந்த கொசு கடிக்கும்? ஃபீமேல் ப்ரெக்னென்ட் கொசு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட்டுக்கு வந்து தேடி வரும். ஜென்ரலாக மற்ற மஸ்கிட்டோலாம் என்ன ஃபுட்டு சாப்பிடுவோம்னா பிளான்ட் சாப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் சாப்பிடுவோம். நம்ம வந்து ரத்தம் வந்து எதுக்கு மெயினாக ஃபுட்டு அப்படின்னா ப்ரெக்னென்ட் கொசு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மஸ்கிட்டோவுடைய புண்ணியத்துக்காக அது வந்து நம்மளை வந்து அதை எக்ஸாஸ்ட் ஆகணுன்றதுக்காக நம்மளை வந்து அது கடிக்க வருது. அப்போது அந்த ஃபீமேல் ப்ரெக்னென்ட் மஸ்கிட்டோவோட புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக பகவான் வந்து மனுஷ ஜீவாவே படைச்சிருக்கார். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம பாபத்தை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக பகவான் வந்து மஸ்கிட்டோவை படைச்சிருக்கார். ஸோ இப்படி எல்லாருடைய விஷயத்தையும் வந்து பகவான் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ எல்லா ஜீவராசிகளையும் நாம் வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் தேவாஸ். தேவர்கள்லாம் இருக்காளே அவளாம் கூட யார்? ஜீவாஸ் தான். அப்போ இந்த சிருஷ்டி இருக்குல்ல, இப்போ இந்த சிருஷ்டி எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? போன சிருஷ்டியுடைய கர்மாவை பேஸ் பண்ணி இப்போ இந்த சிருஷ்டி வந்து வந்திருக்கு. அந்த போன சிருஷ்டி அதுக்கும் முன்னாடி இருந்த சிருஷ்டியுடைய கர்மா. இதைத்தான் நாம் வந்து கீதாவில் படித்தோம் இல்லையா? பூத பாவோத்பவகரா விசர்கா கர்ம சம்நிதா அப்படின்னு ஏதோ ஒரு சாப்டர் படித்தோம். ஓகே, இப்போ கர்மா தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ இந்த சிருஷ்டி வரத்துக்கும் இந்த சிருஷ்டியோடைய ஒரு தன்மை இருக்குல்ல, ஒரு நேச்சர் இருக்குல்ல, அதுக்கும் எது காரணம்னா கர்மா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும்? ஃபஸ்ட்டு சிருஷ்டி எப்படி வந்தது? அதுக்கு என்ன ஆன்சர்? நோ ஃபஸ்ட்டு சிருஷ்டி. ஏன்னா இதெல்லாம் சைக்ளிக், சிருஷ்டி ஆஃப்டர் சிருஷ்டி வந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ நோ ஆதி ஆர் அனாதி. அப்போது கர்மா வந்து நிமித்த காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு யுனீக் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அபரோக்ஷ அனுபூதியுடைய ஒரு யுனீக் அப்ரோச். மற்ற எந்த இடத்துலையும் நம்ம வந்து கர்மா இஸ் நிமித்த காரணம் அப்படின்னு ஜென்ரலாக நாம் வந்து பார்க்க மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்போம்? கர்மா எதிலிருந்து வந்தது? இப்போ நம்ம என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கோம்? நிமித்த காரண விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஈஸ்வரா நிமித்த காரணம் பார்த்தோம். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பாயில் டவுன் பண்ணி கர்மா நிமித்த காரணம்னு பார்த்தோம். இப்போ அந்த கர்மா எங்கிருந்து வந்தது? எந்த ஒரு கர்மாவும் எதிலிருந்து பிறக்கிறது? காமத்திலிருந்து பிறக்கிறது, டிசையர்லேருந்து பிறக்கிறது. இப்போ வந்து
குக் பண்ணுறேன் அப்படின்னா எதனால் குக் பண்ணுவேன்? டிசையர் டு ஈட். கிளாஸுக்கு வரேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸுக்கு வரேன்னா எதுக்கு வரோம்? டிசையர் டு நோ. அப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே எதுக்கு பண்ணுறோம்? கர்மபல பிராப்தியர்த்தம் சொல்லலாமா? ஆர் கர்மபல இச்சையா, டிசையருக்காக நடக்கிறது. ஸோ கர்மபல இச்சையா கர்மாணி குருதே, யத் யத்பிஹி குருதே கர்ம தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். அதுதான் வந்து லா. எந்த கர்மாவை யார் பண்ணினாலும் அது எல்லாமே வந்து எதனுடைய கான்சிக்வன்ஸு அப்படின்னா டிசையரோட கான்சிக்வன்ஸ். ஆசையினால தான் கர்மா வந்து இப்போது உற்பத்தி ஆகிறது. ஞானி எதனால் வந்து கர்மா பண்ணுறான்? யத் யத்பிஹி குருதே கர்ம தத் தத் காமஸ்ய சேஷ்டிதம். ஞானிக்கும் அதுதான். பகவானோட கேஸில் பகவானுக்கும் இதே லா தான் அப்ளிகபிள். ஆனால் உபனிஷத்தை என்ன படிச்சிருக்கோமே, உபனிஷத்தை என்ன சொல்கிறது? சோ காமயத படித்தோம்ல, பகுஸ்யாம் பிரஜாயா ஏதி. அப்போ பகவான் டிசையர்ஸ் டு கிரியேட். சும்மா இருந்திருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? நம்மள மாதிரி ஆர்டினரி மக்கள் ஆசைப்படுறதுக்கும் ஞானிகள் அண்ட் பகவான் ஆசைப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானிகளுடைய டிசையர்ஸ் வந்து நான் பைண்டிங் டிசையராக இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போது ஞானிக்கு ஆசை இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அதை எப்படி நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஞானிக்கு ஆசை இருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ராப்பராக ரீஃப்ரேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஞானிக்கு பைண்டிங் டிசையர்ஸ் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானிக்கு நான் பைண்டிங் டிசையர்ஸ் இருக்கும். எப்படி பண்ணுவார்? லோக சங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. எந்த சாப்டரில் படிச்சிருக்கோம்? 3rd சாப்டரில் படிச்சிருக்கோம். இப்போ பகவான் வந்து அவதாரம்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் எதுக்கு? லோக சங்கிரகம், பக்தர்களை பிளஸ் பண்ணுறதுக்கு. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா பகவானுடைய நான் பைண்டிங் டிசையர்ஸ். நான் பைண்டிங் டிசையர்னால் என்னது? ஃபுல்ஃபில் ஆனாலும் ஓகே, ஃபுல்ஃபில் ஆகலைனாலும் ஓகே, அது வந்து அந்த பர்சனை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு பேர் நான் பைண்டிங் டிசையர்ஸ். ஸோ முதல்ல வந்து நிமித்த காரணம் வந்து ஈஸ்வரான்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? கர்மாதான் நிமித்த காரணம்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்? காம, அதுதான் நிமித்த காரணம். ஸோ ஈஸ்வரா டு கர்ம டு காம, ஒரு ஸ்டெப்பு நாம் வந்து போகணும். அது என்னது? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும்? காம எப்படி வரது? ஸோ இது வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நல்லா தரோவாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கான்க்ரீட்டாக வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கறது இல்லையா? ஸோ எதை அனலைஸ் பண்ணினாலும் தரோ அனாலிசிஸ் இங்கே நடக்குது. ஸோ காம எப்படி வருது? இதுலேருந்து வருதுன்னா சங்கல்பஹா அப்படின்னு சாஸ்திரம் வந்து பதில் சொல்கிறது. ஸோ மைண்டில் அதை பற்றியே நினச்சி அந்த ஃபேன்சி பண்ணுறோம்ல தாட்ஸை, அதுதான் சங்கல்பஹா. இதை வந்து கீதாலையும் நாம் பார்த்துருக்கோம். சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷத அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ சங்கல்பஹா அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதை பார்க்குறோமோ இல்லை கேட்குறோமோ எனிதிங், அதை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு விட்டுட்டா நோ ப்ராப்ளம். ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்து விட்டுவிட்டா நோ ப்ராப்ளம். இப்போ வந்து ரோஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ரோஸ் பூ பார்த்துட்டும் நன்னா இருக்குது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கொசு கடிக்கிறது அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஏதாவது வந்து ஊறுகாய்
காரமாக இருக்குது, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஆப்ஜெக்டிவாக அது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு விட்டுவிட்டா ஓகே. இப்போது எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போது ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி, அந்த ஆப்ஜெக்டை இப்போ நாம் தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். இது குட்டு, இது பேடு, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். இப்போ வந்து ரோஸ் வந்து குட்டா பேடா? ரோஸ் இஸ் எ ரோஸ் இல்லை. ஆனால் நாம் வந்து சில அந்த அபிப்பிராயங்கள்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இது அட்ராக்டிவாக இருக்குது, இது அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு நாமளே இப்போ வந்து டிசைட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணிவிட்டு அதை பற்றியே இப்போது ரீல் சுற்றிகிட்டே இருக்கும் மைண்டில். தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷூபஜாயத்தே. ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி வெரி அட்ராக்டிவ், வெரி வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எங்கே போவோம், அந்த ரோஸ் இப்போது என் வீட்டில் இருக்கிற இந்த ஃப்ளவர் வாஸில் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வரும் இல்லை. முதல்ல ஆப்ஜெக்டிவாக தான் பார்த்தோம், ரோஸ் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இட் இஸ் ஒர்த் பொசஸிங் அப்படின்னு நெக்ஸ்ட்டு தாட் வருது. ஜட்ஜ் பண்ணுறேன் நானே. அந்த தாட் வந்த உடனே முடிஞ்சு போச்சு. ஐ ஆம் பொசஸ்ட் நவ் சொல்லுவாள், பொசஸ்டுன்னு அந்த மாதிரி. இப்போ என்ன ஆகுறது நெக்ஸ்ட்டு, ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் கூட நம்மளால் வந்து அந்த டிசையர்லேருந்து வெளியில் வந்துட முடியும். அதை கூட நம்ம கண்டுபிடிக்காமல் திருப்பியும் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த சங்கல்பம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், டெஃபினட்டாக எனக்கு அது இப்போ வேணும், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஆப்ஜெக்டு நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ எங்கே வந்துட்டேன் நான் வந்துடுது. இதுக்கு முன்னாடி வெறும் ஆப்ஜெக்ட் தான் இருந்தது, இப்போ என்ன ஆகிடுது, நான் வந்துடுது. அப்போ எங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எங்கே பண்ண சொல்கிறோமோ அங்கே பண்ண மாட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் ஷிஃப்ட் நடக்கிறது. ஐ வாண்ட் இட். அதுக்கப்புறம் ஃபர்தராக தாட்ஸை என்டர்டெயின் பண்ணினேன் அப்படின்னா நானே வந்து இப்போது இமேஜின்லாம் பண்ணி பார்த்துப்பேன்ல, அந்த ஆப்ஜெக்ட் என்னோடய கையில் இருக்கிற மாதிரி, அப்புறம் என் வீட்டில் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து என்னோடய தாட்ஸை வந்து நான் ஓட விடுவேன். இப்போ கடையில் வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா கடையில் கண்ணாடி வச்சுருப்பாள்ல, என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ் எடுத்து இப்படி வச்சு பார்க்குறது, அப்படி வச்சு பார்க்குறது, எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது, வச்சு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு விதவிதமாக நாம் வந்து கண்ணாடியில் வந்து பார்க்குறோம் இல்லையா. அப்படி பண்ணி என்ன பண்ணுறோன்னா டிசைட் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம், இது வந்து குட்டா இல்லைனா பேடா. அப்புறம் ஃபைனலி வந்து எஸ் இது எனக்கு இப்போது வேணும், அது இல்லை அப்படின்னா நான் ரொம்ப மிசரபிளாக ஆகிடுவேன். ஸோ காமாத் சஞ்சாயத்தே குரோதஹா. அது வந்து அந்த டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக். காமாத் சஞ்சாயத்தே குரோதஹா டிஃப்ரெண்ட் டாபிக். ஆனால் நாம் வந்து இங்கே என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், காம எதுலேருந்து பிறக்கிறது, சங்கல்பத்திலேருந்து பிறக்கிறது. அந்த டே ட்ரீமிங்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் சங்கல்பம். அதனால் இப்போ நிமித்த காரணம் என்னவாயிடுது, சங்கல்பஹா. இப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கேட்பா அந்த குரூப்பில் கொஸ்டின் போட்டு, வாட் இஸ் தி நிமித்த காரணம் அப்படின்னு கேட்டால் எது இதில் வந்து கரெக்ட் ஆன்சரு, ஈஸ்வராவா, கர்மாவா, காமாவா, சங்கல்பஹாவா? நாலுமே கரெக்ட் ஆன்சர். நீங்கள் எந்த ஆன்சர் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கு. அதனால் இங்கே சங்கரர் வந்து சங்கல்பஹா அது வந்து நிமித்த காரணம் அப்படின்னு எடுத்துட்டு இங்கே என்ன சொல்கிறார், விவிதா சங்கல்பஹா கர்த்தா.
எது இப்போ நிமித்த காரணம்? விவித சங்கல்பகா. நம்ம மைண்டில் இப்படி எத்தனையோ விஷயங்களை பற்றி தாட்ஸ் ஜெனரேட் பண்ணுறோமே, அந்த டே ட்ரீமிங்லாம் பண்ணுறோமே, பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர்னு சொல்லுவாள்ல, மனக்கோட்டை கட்டுறது, அதுதான் வந்து இங்கே இதுக்கு நிமித்த காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நாம் எல்லாம் இப்போ எங்கே இருக்கோம்? சம்சார அது என்ன காரகம், ஜெயில், அதில் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் எதனால் நடக்கிறது? சங்கல்பத்தினால நடக்கிறது. ஸோ சங்கல்பகா விவித கர்த்தா இதி அயம் ஈதிருஷா விசாரா. இப்படி இதை நாம் என்கொயர் பண்ணணும். இன் திஸ் மேனர் நாம் வந்து என்கொயரி பண்ணணும். என்கொயரி ஹேஸ் டு பி டன். ஸோ ஜீவ ஜகத் நிமித்த காரணம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? உபாதான காரணம். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 15. ஏதயோர்துபாதானம் ஏகம் சூக்ஷ்மம் சதவ்யயம் யதைவ மிருத்கடாதீனாம் விசாரசோயமீத்ருஷः. இங்கே வந்து உபாதான காரணம் பற்றி சங்கரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ எது வந்து உபாதான காரணம் அப்படின்னா பிரம்மன் தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிரம்மனை வந்து சங்கரர் இங்கே சத்து அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உபனிஷத்து எப்படி டிஃபைன் பண்ணுறது பிரம்மனை? சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம். ஸோ அதை வச்சு சங்கரர் வந்து பிரம்மனை சத்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிரம்மனை ஏன் வந்து சத் அப்படின்னு சொல்லணும்? இப்போ இதுக்கு வந்து ஒரு லாஜிக்கை நம்ம பார்க்கணும். இப்போ மெட்டீரியல் காஸ் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல் காஸ் ஏதோ ஒரு இஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இஃபெக்டில் தன்னை எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது? ஒரு மெட்டீரியல் காஸ் அதனுடைய இஃபெக்டில் எப்படி தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா எக்ஸிஸ்டன்ஸாக அது வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ கோல்டு வந்து மெட்டீரியல் காஸ், கரெக்டா? தங்கம் மெட்டீரியல் காஸ். எதுக்கு? ஆர்னமெண்ட்ஸுக்கு தங்கம் வந்து மெட்டீரியல் காஸ். இப்போ அந்த கோல்டு ஆகிய மெட்டீரியல் காஸ் ஆர்னமெண்ட்ஸில் தன்னை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது? கொஞ்சம் அனலைஸ் பண்ணினோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறோம்? ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? வளையல் இருக்குது, செயின் இருக்குது, பேங்கிள்ஸ், செயின்ஸ், ரிங்கஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த இருக்குது அப்படின்றது இருக்குல்ல, அது என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸை அது எங்கேருந்து கடன் வாங்குறது? அந்த நகை கோல்டு கிட்டே இருந்து தான் அது வந்து கடன் வாங்குறது இல்லையா? இப்போ பேங்கிள் இஸ் அப்படின்னு சொன்னால் ஈஸ்னஸ் வந்து கோல்டு கிட்டேருந்து பாரோ பண்ணப்படுறது. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா ஆர்னமெண்ட்ஸ்லேயும் இருக்குது, கோல்டு எல்லா ஆர்னமெண்ட்ஸ்லேயும் இருக்குது. தேர்ஃபோர் கோல்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது கோல்டு தன்னை எக்ஸிஸ்டன்ஸாக நகையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. எப்படி வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்? கோல்டு தான் எக்ஸிஸ்டன்ஸுடைய காரணம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அன்வய வத்திரேகா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலில் சர்க்கரை போட்டு இப்போ பாலை குடிக்கும்பொழுது பால் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும். பாலில் சர்க்கரை போடாமல் பாலை குடித்தோன்னா ஸ்வீட்டாக இருக்காது. அப்போ சுகர் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்னஸ் இருக்குது, சுகர் ஆட் பண்ணலைன்னா ஸ்வீட்னஸ் இல்லை. அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? சுகர் தான் ஸ்வீட்டுக்கு
காரணம், ஸ்வீட்னஸ் உடைய காரணம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் அன்வய வியதிரேகா. சுகர் இருந்தால் ஸ்வீட்னஸ் இருக்குது, இது வந்து அன்வயம். சுகர் இல்லைன்னா ஸ்வீட்னஸ் இல்லை, இதுக்கு பேர் வியதிரேகா. அன்வயம் அப்படின்னு சொன்னால் கோ ப்ரெசன்ஸ், வியதிரேகான்னா கோ ஆப்சன்ஸ். when this is, that is. when this is not, that is not. அதனால this is the cause of that. அதுதான் அன்வய வியதிரேகா. அது மாதிரி இப்போது கோல்டு இருக்கும்போது ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. கோல்டை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? கோல்டை ரிமூவ் பண்ணிட்டா ஆர்னமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் இப்போது சொல்ல முடியாது. ஆர்னமெண்ட்ஸ் அதோடைய எக்ஸிஸ்டன்ஸை இழக்கிறது, லூஸ் பண்ணிடுறது. அப்போ கோல்டு இருக்கும் பொழுது ஆர்னமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸை என்ஜாய் பண்ணுறது. அதனால காரண சத்வே சத்தா சத்வம். சத்தானா இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ். காரண சத்வே சத்தா சத்வம். காரண அபாவே சத்தா அபாவஹா. தேர்ஃபோர் காரணம்தான் எக்ஸிஸ்டன்ஸோட காஸ். ஸோ வேதாந்தத்தில் ஒரு ஜென்ரல் ரூல் இருக்குது. என்னது? மெட்டீரியல் காஸ் எல்லா ப்ராடக்டிலையும் தன்னை எக்ஸிஸ்டன்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கும். அதனால மெட்டீரியல் காஸை சத் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நாம் வந்து கூப்பிடலாம். அதனால பிரம்மனை இங்கே சத் அப்படின்னு சங்கரர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் மெட்டீரியல் காஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ சத்து வந்து உபாதானம். ஸோ என்ன டைப் ஆஃப் சத் அப்படிங்கிறது தான் ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஏகம் அப்படின்னு சொல்கிறார். ஏகம்னா ஒன், ஆர்னமெண்ட்ஸ் அநேகம், கோல்ட் ஏகம், உபாதான காரண கோல்ட் ஏகம். ரிவர்ஸ் அநேகம், ஆனால் அதனுடைய உபாதான காரண ஜலம் ஏகம். இப்போ இஃபெக்ட்ஸ் அநேகமாக இருந்தாலும் காஸ் ஏகம், உபாதான காரணம் ஏகம். அதனால் சத் பிரம்ம ஏகம் பவதி. அப்புறம் என்னது? அது சூக்ஷ்மம். ஸோ சூக்ஷ்மம்னா சட்டில், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் பர்சீவ் பண்ண முடியாது. இப்போ காஸையும் இஃபெக்டையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இஃபெக்டை வந்து நம்மளால் நல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா விசிபிளாக இருக்கும், கான்க்ரீட்டாக இருக்கும், டேஞ்சிபிளாக இருக்கும். அதனால் அதை வந்து நம்மளால் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். பட் காஸ் கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சட்டிலாக இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு மரத்தை அனலைஸ் பண்ணுறதும் அதனுடைய சீடை அனலைஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த சீடில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதனால் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்கிறாரிங்க. ஸோ பிரம்மன் வந்து அல்டிமேட் காஸ் இல்லையா? அப்போ அது எப்படி இருக்கும்? பயங்கர சூக்ஷ்மமாக அது வந்து இருக்கும். இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படிலாம் சொல்கிறாள், அதுதான் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரஹ அனோஹோ அனியான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.